ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நம்ம பாஸ்தாவை கொட்டி வேக வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஆட் பண்ணுறோம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாஸ்தா. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒயிட் சாஸ் செய்யறதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு 2 ஸ்பூன் பட்டர் விட்டுக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் 4 ஸ்பூன் கோதுமை மாவு ஆட் பண்ண போகிறோம். கோதுமை மாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் நான் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்கேன். 300 கிராம் பால் எடுத்துக்கேன். அதை நான் இதில் ஊற்றிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கோங்க, கட்டிகள் இல்லாமல். இது ரொம்ப திக்காகும். இங்கே பாருங்கள், நல்லா திக்காயிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் கலந்து விட்டால் ரொம்ப நல்லா திக்காயிரும். இதில் ஆரிகேனோ, சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வேக வச்ச பாஸ்தாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த பாஸ்தாவுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தாச்சு. இப்போ அதையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சு கட்டியாக வைக்கலாம். இப்போ கட்டி ஆயிடுச்சு. இதில் ஒரு ஸ்லைஸ் சீஸ் போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக ஆரிகேனோ சேர்த்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா செஞ்சிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.